नमोऽस्तु महामाये श्रीपीठे सुरपूजिते शङ्खचक्रगदाहस्ते महालक्ष्मी नमोऽस्तुते। नमस्ते नमस्ते गरुडारूढे महालक्ष्मी नमोऽस्तुते। सर्वज्ञे सर्ववरदे सर्वदुष्टभयङ्करे लक्ष्मी नमोऽस्तुते। सिद्धिबुद्धि प्रदे देवी मुक्तिप्रदायिनी मन्त्रमूर्ति सदा देवी महालक्ष्मी नमोऽस्तुते। आद्यन्तरहिते देवी आदिशक्ति महेश्वरी योगज्ञे योगसम्भूते महालक्ष्मी नमोऽस्तुते। जय श्री कृष्ण जी। थैंक यू, वंडरफुल। ரொம்ப நல்லா இருந்தது தீபாஜி. बालसुब्रमण्यम जी, मत्त परतरं नान्यत् किञ्चिदस्ति धनञ्जय मयि सर्वमिदं प्रोक्तं सूत्रमणिगणा इव वेदाहं समतीतानि भविष्याणि च भूतानि वेद न कश्चन। जय श्री कृष्ण। ब्यूटिफुल। श्री कृष्ण जी। जय श्री कृष्ण जी. ஸோ 9வது அத்தியாயம் கிட்டத்தட்ட முடிக்க வந்துட்டு இருக்கோம். 27 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 28, 29, 30 3 ஸ்லோகங்கள் ட்ரை பண்ணுவோம். ப்ரேயர் நான் சொல்றேன், அதுக்கப்புறம் ஜெயஸ்ரீஜி யூ கேன் டேக் ஓவர் த ரிவிஷன். अनन्याश्चिन्तयन्तो मां ये जनाः पर्युपासते तेषां नित्याभियुक्तानां योगक्षेमं वहाम्यहम्. पत्रं पुष्पं फलं तोयं यो मे भक्त्या प्रयच्छति तदहं भक्त्युपहृतमश्नामि प्रयतात्मनः. जय श्री कृष्ण. तपाम्यहमहौ वर्षन् निगृह्णाम्युत्सृजामि च अमृतं चैव मृत्युश्च सदसच्चाहमर्जुन। त्रैविद्या मां सोमपापूतपाप यज्ञैरित्वा स्वर्गतिं प्रार्थयन्ते ते पुण्यमासाद्य सुरेन्द्रलोकमश्नन्ति दिव्यान् विदेव भोगान् एतं भुक्त्वा स्वर्गलोकं विशालम् क्षीणे पुण्ये मर्त्यलोकं विशन्ति एवं त्रयी धर्ममनुप्रपन्ना गतागतं कामकामा लभन्ते अनन्याश्चिन्तयन्तो मां ये जनाः पर्युपासते तेषान्नित्याभियुक्तानां योगक्षेमं वहाम्यहम्. तेऽप्यन्येता भक्ता यजन्ते श्रद्धयान्विताः तेऽपि मामेव कौन्तेय यजन्त्य विधिपूर्वकम्.
अहं हि सर्वयज्ञानां भोक्ता च प्रभुरेव च न तु मामभिजानन्ति तत्त्वेनातश्च्यवन्ति ते यान्ति देवौ व्रता देवा यान्ति पितृव्रताः भूतानि यान्ति भूतेज्य यान्ति मद्याजिनोऽपि माम् पत्रं पुष्पं फलं तोयै यो मे भक्त्या प्रयच्छति तदहं भक्त्युपहृतमश्नामि प्रयतात्मनः यत्करोषि यदश्नासि यज्जुहोषि ददासि यत्तपस्यसि कौन्तेय तत्कुरुष्व मदर्पणम् ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லா சொன்னார். பகவான் சொல்ற எதெல்லாம் பண்றையோ, எந்த கர்மங்கள் பண்றியோ, என்ன மாதிரி உணவு எடுக்கிறியோ, யாகத்துல என்ன அர்ப்பணிக்கிறியோ, தானம் செய்யறியோ, தபஸ் செய்யறியோ, அதெல்லாம் எனக்கு அர்ப்பணம் செய் அப்படிங்கிற. அப்படி அர்ப்பணம் செய்தா என்ன நடக்குங்கிறது அடுத்த ஸ்லோகத்துல எக்ஸ்பிளைன் பண்றார். 28வது ஸ்லோகம். शुभाशुभ फलैरेवं मोक्ष्यसे कर्म बन्धनैः सन्न्यासयोगयुक्तात्मा विमुक्तो मामुपैष्यसि. शुभ शुभ अशुभ अशुभமான फलै பழங்கள் பலன்கள் ஏவம் இவ்வாறு மோக்ஷியசே மோக்ஷம் கிடைக்கும் கர்மபந்த நைஹி கர்மபந்தங்களிலிருந்து சந்நியாச யோகம் சந்நியாச யோகம் யுக்தாத்மா ஈடுபட்டு விமுக்தோ விடுதலை கிடைத்து மாம் நான் உபைஷ்யசி நீ அடைவாய். இவ்வாறு நீ கர்மபந்தங்களும் அவையுட சுப அசுப பலன்களிலிருந்து மோட்சம் அடைவாய். சந்நியாச யோகத்தில் ஈடுபட்டு நீ விமுக்தி அடைந்து என்னை அடைவாய் அப்படின்னு பகவான் சொல்றார். ஒரு சரணமா பார்க்கலாம். शुभाशुभ फलैरेवं शुभाशुभ எல்லாம் தனித்தனி எழுத்துக்கள் எங்கேயுமே ஆகாதுதான். சுபாஷுப அந்த இஷ்யூகள்லாம் கொண்டு வராம சுபாஷுப ஃபலை எல்லாமே தனித்தனியானது. ஃபலைரேவம் ஃபலைரே ரெண்டுமே நெடில் எழுத்துக்கள். ரேவம் மோக்ஷ்யசே இக்கு இஷ்யூ மூணு இருக்கு. மோக்ஷ்யசே கர்ம பந்தனைஹி கர்ம ரஃபா கர்ம பந்த பந்த இல்ல பந்த ப அப்புறம் த நிறைய பேர் சொல்லுச்சு பந்தனை அப்படின்பா. அது கொஞ்சம் தவிர்த்துண்டு கர்ம பந்தனைஹி மோக்ஷ்யசே கர்ம பந்தனைஹி சந்நியாசயோக ரெண்டு இன்னும் இருக்கு. சந்யா இல்ல சந்நியாச யாச யா நெடுலெழுத்து சயோக யோ நெடுலெழுத்து சந்நியாச யோக யுக்தாத்மா யுக்தா இக்குன்ட்டா இருக்கு. யூ மேல ஆகாத் கொடுத்து யுக்தாத்மா தாத்மா தா மேல ஆகாத் கொடுத்து சந்நியாசயோக யுக்தாத்மா விமுக்தோ விமுக்தோ மூணு ஆகாத் கொடுத்து விமுக்தோ மாமு பைஷ்யசி மாமு மா நெடில் எழுத்து மூக்குரில் எழுத்து
மாமு பைஷ்ய, பை அழுத்தி சொல்லணும். அதுக்கப்புறம் ஒரு அப்பா ஆகாத் கொடுத்து பைஷ்ய, சி, சீன்னு எழுதக்கூடாது. விமுக்தோ மாமு பைஷ்யசி. சரியாத்தாஜி? शुभाशुभफलैरेवं मोक्ष्यसे कर्मबन्धनैः सन्न्यासयोगयुक्तात्मा विमुक्तो मामुपैष्यसि. பர்ஃபெக்ட் ஜி, ரொம்ப நல்லா சொன்னேன். சோ பக்தியை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும் அப்படின்னு பகவான் சொல்றாரு. பக்தியை நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்தா பகவான் என்ன சொல்றாருன்னா, கர்மங்களோட என்ன பலன்கள் இருக்கோ அதுல இருந்து உனக்கு முக்தி கிடைக்கும். நம்ம கர்மங்கள் பண்றதுனால அதோட பலன்கள் நமக்கு மகிழ்ச்சி, துக்கம், லாபம், தோல்வி, ஜெயம் இதெல்லாம் கிடைக்கிறது. இந்த கர்மங்களோட பலன்கள்ல இருந்து முக்தி கிடைக்கணும். அதுல இருந்து முக்தி கிடைச்சா நமக்கு பகவான் மோட்சம் கிடைக்கும். பகவான் கிடைக்கணும்னா இந்த கர்மத்தோட பந்தங்கள்ல இருந்து நமக்கு முக்தி கிடைக்கணும். அதனால சந்நியாச யோகம் முதல்லயே நம்ம பார்த்திருக்கோம். சந்நியாச யோகம்னு எல்லாத்தையும் துறவிண்டு சன்னியாசி ஆகி எங்கேயாவது காட்டுல போய் வசிக்கணும் அப்படின்னு பகவான் சொல்லு. தான் ஒன்றும் பண்றதில்லை, எல்லாமே பகவானுக்காக நம்ம பண்றோம். பகவானுக்காக கர்மங்களையும் பண்ணிட்டு பகவானுக்கு அந்த பலன்கள் அதுல இருந்து வர பலன்களும் பகவானுக்கு அர்ப்பணிச்சுட்டோம்னா அதுதான் சந்நியாசம். அர்ப்பணிக்கிறது தான் சந்நியாசம். தன்னோட இருக்கிறது எல்லாத்தையும் பகவான்கிட்ட அர்ப்பணிக்கிறது தான் சந்நியாசம். அதுக்காக சந்நியாச யோகம் நீங்க சொல்றதுனால சந்நியாசம் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு பகவான் சொல்ல. எல்லாமே பகவான்கிட்ட கொடுத்தா பகவான் நமக்கு எல்லாத்தையும் பார்த்துப்பா அப்படின்னு. சுபாஷுபலைரேவம் மோக்ஷசே கர்மபந்தனை. எந்த மாதிரியான பலன்களா இருந்தாலும் சரி, சுபமா இருக்கட்டும் அசுபமான இருக்கட்டும், இவ்வளவு ஜென்ம ஜென்மமா பண்ண கர்மங்கள் எல்லாத்தோட பலன்களும் இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணானா அந்த மாதிரியான பண்றவா தப்பு காரியங்கள் பண்ண மாட்டா. இந்த மாதிரி நினைச்சுன்னு பண்றவா. ஏன்னா எப்படி வேதங்கள்லயும் புராணங்கள்லயும் இருக்கோ அது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அந்த பண்ணது எல்லாத்தையும் பகவானுக்கு அர்ப்பணிக்கணும்னா நம்மளால தப்பு காரியமே பண்ண முடியாது. அதையும் தவிர ஏதாவது ஒரு தப்பு காரியம் நடந்ததுன்னா அதை பகவான் அப்படியே அழிச்சிருவார். அந்த பாவம் அதோட வர பலன்களை அப்படியே பகவான் அழிச்சிருவார். நம்ம பண்ற கர்மங்கள்லாம் நம்மளோட உடம்பால பண்றோம், புத்தியால பண்றோம், மனசால பண்றோம். ஆனா பண்றது எல்லாமே நமக்குள்ள இல்ல, எல்லாமே வெளிக்குதான் பண்றோம். சோ அதனால வர பலன்களும் நல்லதோ கெட்டதோ அதெல்லாம் வெளி உலகத்துக்கு தான் சம்பந்தம் அதுக்கு. ஆனா நம்ம அது நமக்கு சொந்தம் அப்படின்னு நமக்குள்ள எடுத்துக்கிறோம் அதை. அதனாலதான் நமக்கு ஒரு மகிழ்ச்சி, துக்கம், கோபம். அந்த மகிழ்ச்சியும் துக்கம்னாலதான், ராகத்வேஷத்தினாலதான் நமக்கு இந்த பந்தங்கள் வந்துருது. இந்த பந்தங்கள் வந்த உடனே நம்ம திருப்பி திருப்பி அந்த மரணம் ஜனனம் அப்படின்னு சுத்தின்னு இருக்கோம். ஆனா எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலும் எல்லாம் வர பலன்கள் எல்லாம் பகவானுக்கு கொடுத்துட்டா மோக்ஷசே கர்மபந்தனை, கர்மபந்தனத்திலிருந்து மோட்சம் கிடைச்சிரும். சந்நியாச யோக யுக்தாத்மா. நம்ம பண்றதெல்லாம் பகவானுக்கு பண்ணணும் அப்படின்னு பகவான் சொல்றாரு. யத் கரோஷி யதஸ்நாசி யஜ்ஜோஷி ததாசியத் யத் தபஸ்யசி கௌந்தேய தத் குருஷ்வ மதர்ப்பணம். எல்லாமே அர்ப்பணம் பண்ணிடு. இதுதான் சந்நியாச யோகம்.
ஏன்னா அசுபமான ஆர் துஷ்கர்மம் பண்றதுனாலதான் நமக்கு இந்த கர்மங்களோட பந்தனம் வருதுன்னு இல்ல. நல்ல காரியங்கள் பண்ணாலும் நமக்கு பந்தம் வரும். எப்படின்னா இந்த கை காப்பு போடுற வாழ்க்கை அது தங்கத்துல இருக்கட்டும் இரும்புல இருக்கட்டும், அந்த ஹேண்ட்கப் தான். அதுல இருந்து வெளியில வந்துட முடியாது. அதுல இருந்து வெளியில வரணும்னா இந்த காப்பே போட்டு கூடாது, காப்பு போட்டுக்கிற வழக்கு வரக்கூடாது. அந்த மாதிரி பண்ணணும்னா என்ன, எல்லாத்தையும் பகவான்கிட்ட கொடுத்துட்டா சந்நியாச யோகமா கொடுத்துடணும். எல்லாமே எந்த இல்ல, எல்லாமே அப்படின்னு. விமுக்தோ மாமு பைஷ்யசி. இந்த பந்தங்கள்ல இருந்து விமுக்தம் கிடைச்சதுன்னா மாமு பைஷ்யசி, நான் என்னை அடைஞ்சிருவை அப்படின்னு பகவான் சொல்ற. 25வது ஸ்லோகத்துல யாந்தி மத்யாஜினோபி மாம், என்ன யாரு வேண்டிக்கிறாளோ அவா என்ன அடைவா அப்படின்னு சொல்றத இங்க அத கம்ப்ளீட் பண்றாரு. எப்படின்னா எல்லா கர்மங்களும் எல்லா பொருள்களும் எனக்கு அர்ப்பணிச்சுட்டுனா நீ இந்த பந்தங்கள்ல இருந்து விமுக்தி அடைவாய். அதுல இருந்து விமுக்தி அடைஞ்சுட்டு என்கிட்ட எல்லாத்தையுமே சரணம் அடைஞ்சேன்னா, சந்நியாச யோகத்தோட பண்ணேன்னா என்னை நீ அடைவாய் அப்படின்னு பகவான் சொல்ற. என்ன அடையணும்னா இது எல்லாத்தையும் விட்டு கொடுத்துரு, எனக்கு எல்லாமே எனக்கு அர்ப்பணம் பண்ணு அப்படிங்கிற. நல்ல காரியங்களா இருக்கட்டும். நல்ல காரியங்கள்லாம் என்ன, ஜனங்களுக்காக பண்றது, தன் கர்மங்களை எப்படி சாஸ்திரங்கள் விதிப்படி பண்றது, அதை தவிர பாக்கி என்ன கர்மங்கள் இருக்கோ அதெல்லாம் உலகத்துக்காக பண்றது, இதெல்லாம் நல்ல கர்மங்கள். இந்த மாதிரி பண்ணா சஞ்சித்த கர்மாக்கள்லயும் நம்ம பகவான் அதை எரிச்சிருவார். இவ்வளவு ஜென்ம ஜென்மமா நம்ம சஞ்சித கர்மங்கள் எல்லாம் அக்குமுலேட் பண்ணி வச்சிருக்கோம், எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஏன்னா எல்லாமே பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிடுவோம். மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா, எனக்குள்ள இருக்கிறது தான், என்னோட ஒரு துளி தான் உனக்குள்ள இருக்க ஜீவாத்மாவாக. சோ நமக்குள்ள இருக்கிற பகவானோட இருக்கிற எல்லா கர்மங்களையும் பகவான்கிட்டே ஈஸ்வரனோடய அர்ப்பணிச்சுட்டா ஈஸ்வரனோட ஒன்னா ஆயிடலாம். இதுதான் சமர்ப்பண யோகம், சந்நியாச யோகம். மாமுபைஷ்யசி அப்படிங்கிற, மாமுபைஷ்யசி என்னோட ஒன்றாகிறது, அபின்னமா ஆறுது. நீ ஒண்ணு நானும் தனித்தனியா இல்லாம அபின்னமா ஆறுதா மாமுபைஷ்யசி. ஞானி தாத்வாத்மைவ மே மதம், என்னோட ஒன்றாகிடுவா இந்த ஞானி. 7வது அத்தியாயத்தில் இருக்கார். இதுதான் பிரேம அத்வைதா அப்படின்னு சொல்லி, பிரேமாத்வைதா. அதாவது பக்தியோட பிரேமத்தினால அன்போட இது ரெண்டும் ஒன்றாக பாக்குறது பிரேமாத்வைதா. எல்லாத்துமே கொடுத்துருது சந்நியாச யோகம், சமர்ப்பண யோகம். இந்த சமர்ப்பண யோகம் பண்ணி எல்லா இருக்கிற கர்மங்கள் எல்லாத்தையும் பகவான் அர்ப்பணம் பண்ணா பகவானோட ஒன்று சேர்ந்துடலாம். இப்ப நமக்கு ஒரு டவுட் வரலாம், யாரு பகவான்கிட்ட அர்ப்பணம் பண்றாளோ அவரை மட்டும் பகவான் என்னோட சேர்ந்துடலாம், உனக்கு மோட்சம் கொடுத்துடுறேன் அப்படின்னா பகவான் நம்மளையும் அவளையும் தனிச்சு பாக்குறாளே. பகவான் தான் எல்லாருமே எனக்கு ஒன்று அப்படிங்கிறாளே, இங்க எப்படி ரெண்டா சொல்ற அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். அதுக்கு அடுத்த ஸ்லோகம் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறது. 29வது ஸ்லோகம். சமோஹம் சர்வபூதேஷு ந மே த்வேஷ்யோஸ்தி ந ப்ரியஹ ये भजन्ति तु मां भक्त्या
मयि ते तेषु चाप्यहम् समोह சமமாக அகம் நான் சர்வ எல்லா பூதேஷு உயிரினங்கள் ந இல்லை மே என் துவேஷ்ய துவேஷம் அஸ்தி இருக்கு ந இல்லை பிரியஹ ஆதரவு ஏ யார் பஜந்தி தொழுவார் து ஆனால் மாம் நான் பக்தியா பக்தியுடன் மயி என்மேல் தே அவர் தேஷு அவரில் ச மற்றும் அபி கூட அகம் நான் எல்லா உயிரினங்களுக்கும் சமமாக இருப்பேன். நான் யாரையும் வெறுப்பதும் இல்லை, ஆதரவு காட்டுவதும் இல்லை. ஆனால் என்னை பக்தியுடன் வழிபடுபவர் என்னுள் இருப்பார் மற்றும் நான் அவரில் இருப்பேன் அப்படின்னு ஒரு சிறு வேறுபாடு மட்டும் சொல்றார். எல்லாரும் சமம்தான், ஆனால் அப்படிங்கிற ஒரு க்ஷணமா பார்க்கலாம். சமோஹம் சர்வபூதேஷு சமோ நடுவில் இருக்கு ஹம் சர்வ பார்க்கிறது பூதேஷு பூதே ரெண்டுமே நடுவில் ஷு ஷார்ட் ஆயிடும். நமே துவேஷ்யோஸ்தி ந பிரியஹ நமே த்வே இத்தன் வேனா மே மேல் ஆகாத் கொடுத்து द्वेष्यो वे மேல ஆகாத் கொடுத்து द्वेष्योस्ति யோ மேல ஆகாத் கொடுத்து எல்லாத்துமே ஆகாத் இருக்கிறதுனால சேர்த்து சொல்லணும். நமே द्वेष्योस्ति न प्रिय न प्रिय प्री ஜாயிண்ட் இருக்கணும். न प्रिय ये भजन्ति तु मां भक्त्या ये एल ये भजन्ति भजन्ति जमरागा भजन्ति तुमां भक्त्या भ इक्कु इत्तिया मूणु जॉइंट इरुक्कु तुमां भक्त्या मयि ते तेषु मयि मयि இல்ல मयि ते तेषु ते ते ரெண்டு நடுல்கள் தேஷு ஷு ஷார்ட் ஆகணும். சாப்யஹம் சாப்ய சா நடுல எடுத்து ஆகாத் கொடுத்து சாப்ய ஹம் அது சாப்யஹம் இல்ல ஹம் மயி தே தேஷு சாப்யஹம் समूहं सर्वभूतेषु न मे द्वेष्योऽस्ति न प्रियः ये भजन्ति तु मां भक्त्या मयि ते तेषु चाप्यहम्. Beautiful. சமோகம் சர்வபூதேஷு பகவான் எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கா. சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி மிருச்சதி. சாரி, சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி மிருச்சதி. எல்லாருக்குமே சேமா சுகிருதம் சர்வபூதானாம் எல்லாருக்குமே நல்ல ஒரு சுகிருதமா நல்ல ஃப்ரெண்டா ஆனா டிஸ்இன்ட்ரெஸ்டடா இருக்கேன் அப்படின்னு சொல்லி 5வது அத்தியாயத்துல பகவான் எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கா. மயா ததமிதம் சர்வை ஜெகத் தவ்யக்த மூர்த்தினா மஸ்தானி சர்வபூதானி நச்சாந்தேஷ்வஸ்திதா. எல்லா இடத்துலயும் ஒரு புழுவா இருக்கட்டும், பூச்சியா இருக்கட்டும், மரமா இருக்கட்டும், யானையா இருக்கட்டும், துஷ்கர்மம் பண்றவாளா இருக்கட்டும், ரொம்ப நல்ல யோகிகளா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் பகவான் வியாபிச்சிருக்கா. சோ பகவான்ல இருந்து இவாளை தனிச்சு பிரிக்க முடியாது. இவாள்ல இருந்து பகவானை பிரிக்க முடியாது, பகவான் இவாள்ல இருந்து பிரிக்க முடியாது. சோ எல்லா இடத்துலயும் சமமா வியாபிச்சிருக்கா. சமோகம் சர்வபூதேஷு நமே துவேஷ்யோஸ்தி ந பிரியஹ. யார்கிட்டயும் எனக்கு ஒரு துவேஷம் கிடையாது, யார்கிட்டயும் நான் ஆதரவா இருக்க போறது இல்ல. கெட்டவாளா இருக்கட்டும், அவளுக்கு அதுக்காக நான் துவேஷம் காமிக்க போறது இல்ல.
எல்லாருமே சமமா எடுத்துக்க போறேன். ஆனா நல்ல காரியங்கள் பண்றவா, நல்ல காரியங்கள்னால நல்ல பலன்கள் வரணும் அப்படிங்கிறவா அவ பிரம்மலோகம் வரைக்கும் போவா. ஆனா கெட்ட காரியங்கள் பண்றவா கீழே போவா, நரகத்துக்கு போயிட்டு 84 லட்சம் யோனிகள்ல இருந்து வந்து திருப்பி மனித ஜென்மத்துக்கு வரதுக்கு முடியும். அந்த மாதிரி பண்ணுவோம். இந்த பிரகிருதியில இருக்கிற எல்லாமே, காற்று, தண்ணி, எல்லாமே எல்லாருக்கும் 5 பூதங்களும் எல்லாருக்கும் சமமாக தான் இருக்கு. யாருக்கும் அது மேல ஜாஸ்தி ரைட்ஸ் எல்லாம் கிடையாது. இப்ப நம்ம உடம்புலயே ஏதாவது ஒரு அடிபட்ட ஒரு பாகமா இருக்கட்டும், அடிபடாத பாகமும் நமக்கு தனித்தனியா பாக்குறது எல்லாமே நம்ம தான் அப்படின்னு பாக்குறோம். அது மாதிரி பகவான் எல்லாரையும் நம்மளுக்கு தான் அப்படின்னு பாக்குறாரு. யார்கிட்டயுமே துவேஷ்டமோ பிரியமோ கிடையாது. ஏ பஜந்தி துமாம் பக்தியா மைதே தேஷு சாப்பியம். ஆனால் என்ன யார் பக்தி பண்றாளோ, இந்த உலகத்தோட ஒரு பிணைப்பில்லாம என்கிட்ட பக்தி பண்றாளோ, அவள்லாம் எனக்குள்ள இருக்கா, நான் அவருக்குள்ள இருக்கேன். மச்சித்தா மத்கத பிராணா போதயந்த பரஸ்பரம் கதயந்தஷ்ச மான் நித்யன் துஷ்யந்தி ச ரமந்தி ச. அவளோட மனசு பிராணசக்தி எல்லாமே என்கிட்ட செலுத்திருக்கா. அந்த மாதிரி இருக்கவா, இது 10ஆம் அத்தியாயத்துல வருது. அந்த மாதிரி இருக்கவா நான் அவளுக்குள்ள இருப்பேன், அவ எனக்குள்ள இருப்பா. அதுக்காக பாக்கி எல்லாரும் அவருக்குள்ள இருக்காளா இல்லையா அப்படின்னு இல்ல. அவளும் இருக்கா. ஆனா இவாளுக்குள்ள அவ இருக்கா, அவளுக்குள்ள இங்க இருக்கா அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா, அவ எல்லாமே, அதாவது இந்த மாதிரி எல்லாத்துமே அர்ப்பணிச்சு பண்ணி பக்தி பண்றவா, அவ எல்லாத்துமே அர்ப்பணம் பண்ணனால எல்லாமே பகவானோட அவ்வளோ அந்யோன்யமா இருந்ததுனால பகவானையும் அவளையும் தனித்தனியா பாத்துக்கிறது இல்ல. அப்புறம் இந்த மாதிரியான எல்லாத்துமே அர்ப்பணம் பண்றவா தான்ங்கிற ஒரு விஷயத்தையே அழிச்சுடுறா. தான் ஒண்ணுமே இல்லை, நான் பகவானோட துளி அப்படின்னு நினைச்ச உடனே அவா பகவானுக்குள்ள இருக்கா, பகவான் அவாக்குள்ள இருக்கா. சோ இப்ப ஒரு டவுட் இல்ல, எல்லாமே அப்படிங்கிறச்சு எல்லாருமே சேம் அப்படிங்கிறச்சு சொல்றாரு பகவான். ஆனா இந்த மாதிரி பக்தா இருக்கா, அவளுக்குள்ள நான் இருக்கேன், அவ 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 எனக்குள்ள இருக்கா அப்படின்னா பார்ஷியாலிட்டி காமிக்கிறாளா அப்படின்னு நமக்கு ஒரு இது வரலாம். இதுதான் 4ஆம் அத்தியாயம். ஏ யதா மாம் பிரபத்யந்தே தாம் தத் ஐவ பஜாம்யஹம். யார் என்னை எப்படி அணுகிறாளோ அவா நான் அவள்கிட்ட இந்த மாதிரி அணுகுவேன் அப்படின்னு பகவான் சொல்றாரு. பகவான் எல்லாமே சேமா இருந்தாலும், எல்லாருக்குமே சேமா இருந்தாலும், இந்த பக்தினால அவ பகவான் அவளை பக்தியோட அந்த அன்போட அணுகுவா. நம்ம மகன்தான் இருந்தாலும், நல்லவனா இருக்கட்டும் கெட்டவனா இருக்கட்டும், அவளெல்லாம் சேமா தான் நம்ம பார்ப்போம். இப்ப இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் போறது எலக்ட்ரிசிட்டி தான், ஹீட்டருக்குள்ள போறதும் எலக்ட்ரிசிட்டி தான். சோ அந்த வஸ்துவோட எந்த மாதிரி குணமோ அதுக்கு தகுந்தாப்புலதான் அந்த எலக்ட்ரிசிட்டி. அதுக்காக எலக்ட்ரிசிட்டி தனித்தனியா நான் அதுக்கு தனியா போவேன் இதுக்கு தனியா போவேன் இல்ல. எலக்ட்ரிசிட்டி ரெண்டுத்துக்குமே சேமா தான் அணுகிறது.
ஆனா அந்த கருவி எப்படியோ அதுக்கு தகுந்தாப்புல அதுக்கு பலன் கிடைக்கிறது. அதுக்கு தகுந்தாப்புலதான் நமக்கு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புலதான் நமக்கு பகவான் நம்ம கிட்ட வருவா. இப்ப இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து மரத்துக்குள்ளே இருந்து போகாது, ஆனா மெட்டலுக்குள்ளே இருந்து போறது. அதுக்கு அந்த எலக்ட்ரிசிட்டி மேல ஒரு எலக்ட்ரிசிட்டி இதுக்கு பார்ஷியலா இருக்கா, அதுக்கு பார்ஷியல், அந்த மரம் பார்ஷியலா இருக்கு, அந்த 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 இரும்பு தனியா இருக்கு. இந்த இரும்பும் அந்த மரத்துக்கும் தான் அதோட ப்ராப்ளமே தவிர அந்த எலக்ட்ரிசிட்டிக்கு அதோட ப்ராப்ளம் இல்ல. எலக்ட்ரிசிட்டி அதை தனித்தனியா பாக்குறது இல்ல. அந்த மாதிரி இந்த மனுஷால் எப்படி இருக்காளோ அதுக்கு தகுந்தாப்புலதான் அந்த பகவான் அதுக்கு தகுந்தாப்புல அணுகிறார். சமோகம் சர்வபூதேஷு. நீ இந்த கர்மங்கள்லாம் எனக்கு அர்ப்பணம் பண்றியா பண்ணலையா, பகவானுக்கு எல்லாமே ஒண்ணுதான். பகவான் சமமாதான் இருப்பார். நமே துவேஷ்யோஸ்தின பிரியா. எந்த மாதிரியா இருந்தாலும் நான் அவள்கிட்ட ஒரு தேஷ்டமோ அவளுக்கு ஒரு ஆதரவாவோ இருக்க போறது இல்ல. ஏ யதாமாம் பிரபத்யந்தே தாம் சதைவ பஜாமியம். இது நல்லா புரிஞ்சுக்குங்க. அதேதான் இங்கேயும் சொல்ற, ஏ பஜந்தி துமாம் பக்தியா மைதே தேஷு சாப்பியம். ஒரு பார்ஷாலிட்டியும் இல்ல. ஆனா யார் பக்தியோட இருக்காளோ அவருக்குள்ள அவர் இருப்பார், அவர் வந்து பகவானுக்குள்ள இருப்பார் அப்படிங்கிறது. இப்ப நீருங்கிற தண்ணியை பார்த்தேன்னா உலகம் முழுக்க பரவி இருக்கு, ஆனா கிணத்துலதான் தெரியறது நமக்கு. அது மாதிரி பகவான் எல்லா இடத்துலயும் பரவிந்தாலும் அந்த பக்தருக்குள்ளதான் தெரிவார் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சோ பகவான் எல்லா இடத்துலயும் இருந்தாலும் எல்லாரோட பாபங்களும் கரையறது இல்ல. யார் இந்த கிணறு மாதிரி பகவானை தனக்குள்ள வச்சிருக்காரோ அவளுக்கு பாவம் தான் கரையிறது. இப்ப தண்ணி வந்து உலகம் முழுக்க எல்லா இடத்துலயும் இருந்தா அந்த தண்ணி அழுக்காதான் இருக்கும். அந்த கிணறுக்குள்ள வந்த அப்புறம்தான் அந்த தண்ணி வந்து குடிக்கிற தண்ணி ஆயிடுறது. யார் பகவான்கிட்ட இப்படி பக்தியோட இருக்காளோ அவார்டு பாவம் தான் கரையும். கோட்டி பிப்ர பதலாக ஹி ஜாவும் ஆயே சரண தஜஹு நஹி தாஹு சனமுக ஹோயி ஜீவ மோஹி ஜபஹி ஜன்ம கோட்டி அக நாசஹி தபஹி அப்படின்னு ராமச்சரித்திர மனசு சொல்லிருக்க. கோட்டி விப்ரபதலாக ஹி ஜாஹு. யாருக்கு கோட்டி ஒரு குரோர் பிராமண பிராமண அத்தியா கூட இருந்ததுன்னா அவர் தலையில எழுதியிருந்தாலும் என்கிட்ட சரணம் வந்தானா ஆயே சரண தஜவு நாய் தாவும் சனமுக ஹோயி ஜீவமோஹி ஜபஹி. எனக்கு எய்தாப்புல வந்துட்டாருன்னா ஜென்ம கோட்டி அகநாசகி தபஹி, அவாடு எல்லா ஜென்மங்களையும் நான் கரைச்சிருவேன். எல்லா இடத்துலயும் பகவான் இருந்தாலும் நம்மளால பகவானை பார்க்க முடியல. ஆனா பக்தர்களுக்கு தான் பகவானை பார்க்க முடியும். பக்தர்கள், அதுவும் இந்த மாதிரி அனன்ய பக்தர்களுக்கு, அதுவும் எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ண பக்தர்களுக்கு பகவானை எல்லா இடத்துலயும் பார்க்க முடியும். அதனால்தான் பகவான் சொல்றார், மைதே தேஷு சாப்பியமும், அவளுக்குள்ள நான் இருப்பேன், எனக்குள்ள அவா இருப்பா. சோ ஒரு பார்ஷியாலிட்டியும் கிடைக்காது பகவான்கிட்ட. சமோகம் சர்வபூதேஷு. ஆனா அந்த பக்தர்களுக்கு தான் அவர் அது தெரியும். பகவானை தனியா பார்க்க முடியாது, பகவானை எல்லா இடத்துலயும் பார்க்க முடியாது, பகவானை தனக்குள்ள பார்க்க முடியாது, பகவானுக்கும் அவர் தனக்குள்ள பார்க்க முடியாது. சாத்தமும் சமமோயி மய ஜக தேகா மோதே சந்த அதிக கரி லேகா. இதுவும் ராமச்சரித்திர மனசுல வரும். பகவான் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கார், எல்லாரையும் சமமாக
அனுபவிச்சுட்டு இருக்கார். ஆனா பக்தர்களுக்கு மோதே சந்த அதிக கரிலேக்கா. ஆனா என்கிட்ட இந்த சந்தர்கள், என்கிட்ட பக்தி இருக்கிறவாள மேலாப்ல இன்னும் மேலா பார்க்க முடியுது. மழை தண்ணி எல்லா இடத்துலயும் விழுறது. ஆனா இந்த நல்ல பூமியில விழுந்தானா தானியமா வருது. இதே மழை ஒரு டெசர்ட்ல விழுந்தா கேக்டஸா வருது. முள்ளு குத்துற அந்த செடிகள் மாதிரி வருது, பாத்தி செடி மாதிரி வருது. சோ அந்தந்த செடி அந்தந்த அந்தந்த மண்ணை பொறுத்துதான் இருக்கு, அந்தந்த மனுஷால பொறுத்துதான் இருக்கு, அந்தந்த மாதிரியான இருக்கிற அதோட இயல்பு பொறுத்துதான் இருக்கு. 3-4 எக்ஸாம்பிள் சொல்லிட்டோம். எலக்ட்ரிசிட்டி எக்ஸாம்பிள் சொல்லிட்டோம். அதே மாதிரி தண்ணி எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு, அதோட எக்ஸாம்பிள் இருக்கட்டும். மழை தண்ணி அப்படியே நமக்கு புரிய வருது. பகவான் தனியா இருக்கிறது இல்ல, நீர் தனியா இருக்கிறது இல்ல, மழை தனியா இருக்கிறது இல்ல, எலக்ட்ரிசிட்டி தனியா இருக்கிறது, அதெல்லாம் நல்லது, எல்லாருமே சேமா தான் பாக்குறது. ஆனா ஒரு பக்தன் நம்ம பக்தி பண்ணா, பக்தானா இந்த மாதிரி எல்லாத்தையுமே அர்ப்பணம் பண்ணா பகவானுக்கு நமக்குள்ள இருக்கிற பகவானை நம்ம பார்த்துட்டோம்னா நம்ம பகவானுக்குள்ள போயிடலாம், நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு பகவான் சொல்றாரு. அடுத்த ஸ்லோகத்துல இந்த மாதிரியான பக்தர்களை பத்தி இன்னும் அவளோட கிரேட்னஸ் பத்தி சொல்ற. 30வது ஸ்லோகம். अपि चेत् सुदुराचारो भजते मामनन्यभाक् साधुरेव स मन्तव्यस् सम्यक् व्यवसितो हि सः. அப்பி கூட சேத் இருந்தாலும், சுதராச்சாரோ மோசமான நடத்தை கொண்டவர், பஜத்தே வழிபடுவார், மாம் நான், அனன்ய பாக் வேற எதுவும் இல்லாமல், சாது முனிவர், ஏவ மட்டும், ச அவர், மந்தவ்ய கருதுவேன், சம்யக் சரியான, வியவசித்தோ தீர்மானம், ஹி ஏனென்றால், ச அவர். பகவான் என்ன சொல்றன்னா, மேலும் மோசமான நடத்தை கொண்டவராக இருந்தாலும் என்னை முழு மனதாக வழிபாடு செய்தால் நான் அவரை மகானாக கருதுவேன். எவ்வளவு அன்பு! ஏனென்றால் அவர் சரியான தீர்மானம் செய்திருக்கிறார். ஓர்ஷனா பார்க்கலாம். அப்பி சேத்சு, அப்பி ரெண்டுமே குரல் எழுத்து. சேத்சு சே மேல் ராகாத் கொடுத்து, சேத்சு துராச்சாரோ, துராச்சாரோ எல்லாமே நடுவில் எழுத்துக்கள். பஜதே எல்லாம் தனித்தனியா சொன்னோம். பஜதே மாமனன்ய, மா நடுவில் எழுத்து, மனன்ய மன ரெண்டுமே குரல் எழுத்துக்கள். நன்ய நம்ம ஆகாத் கொடுத்து, நன்ய பாக், भजते मामनन्य भाक् साधुरेव स मन्तव्य, साधुरेव स ரே நடுக்கு மந்தவ்ய ம த ரெண்டுமே ஆகாத் கொடுத்து, மந்தவ்ய சம்யக் வியவசிதோ, சம்ய சமயதாக யக் விய இக்கு இப்பு ய 3 ஜாயிண்டா இருக்கு. சம்யக் வியவசிதோ ஹி சஹ. சுஜாதாஜி. अपि चेत् सुदुराचारो भजते मामनन्यभाक् साधुरेव स मन्तव्यस् सम्यक् व्यवसितो हि सः. யார் மாதிரி இருந்தாலும் என்கிட்ட வந்தா நான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவேன். இப்போ நிறைய பணக்காரெல்லாம் இருக்கா, என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே நான் கொடுக்க போறேன், தானமா கொடுக்க போறேன், எவன்கிட்ட வேணாலும் கொடுப்பேன் அப்படின்னாலும் தன்னோட எனிமிட்ட கொடுக்கறது தான் அதோட அவர் சொல்றது நிஜமா இல்லையா அப்படின்னு புரியும். இப்ப நிறைய பேர் மெடிடேஷன் பண்றது எல்லாரையும் ஃபர்கிவ் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி ஒரு மெடிடேஷன் நடக்கிறது. மெடிடேஷன் பண்றதுக்கு எல்லாரையும் மனசுல கொண்டு வாங்கோ, எல்லாரையும் ஃபர்கிவ் பண்ணுங்கோ, மன்னிச்சுருங்கோ அப்படின்பா. அந்த மாதிரி இடத்துலயும்
நமக்கு முக்கமே நம்மள ரொம்ப கஷ்டம் கொடுத்தவாளை, நமக்கு பிடிக்காத வாழை, என்னோட வாழ்க்கையே நாசம் பண்ணிருக்கா, அவளை உங்களால மன்னிப்பு பண்ண முடியுமா? அதான் அங்க கேள்வி. அங்க பண்ணானா அப்பதான் நீங்க மன்னிக்கிறேன்னு அர்த்தம். அது மாதிரிதான் பகவான் இங்க வந்து எவ்வளவானாலும் எந்த மாதிரியான மோசமான நடத்தை கொண்டவரா இருந்தாலும் நான் அவரை வைத்துப்பேன் அப்படிங்கிறார். அபிச்சேத், அப்படி இருந்தாலும் அப்படிங்கிற அபிச்சேத் சுதுராச்சாரோ பஜதே மாமனன்யபா, எந்த மாதிரியான ஒரு கெட்ட காரியங்கள் பண்றவாளா இருந்தாலும் என்ன பஜத்தை, என்ன தொழுதால்னா, என்ன வழிபாடு பண்ணானா, அதுவும் அனன்யபாக், அனன்யமா வேற எதையும் இல்லாம என்ன மட்டும் பக்தி பண்ணால்னா நான் அவளுக்கு மோட்சம் தருவேன். அதுவும் தீர்மானம் செய்திருக்கிறவா தான் சொல்றார். ஏன்னா இவ வந்து ரொம்ப நாளா தப்பு கெட்ட காரியம் பண்ணதுனால அந்த இயல்பிலேயே தான் கெட்டது நடந்தாலும் நடக்கும். ஆனா அவளோட தீர்மானம் என்ன? அந்த மாதிரி பண்றவாள் அனன்யபாக், வேற எதுவுமே எக்ஸ்க்ளூசிவா பகவானை மட்டும் வழிபடுவேன் அப்படின்னு நினைக்கிறவாளை பத்தி சொல்றார். அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது. சோ இவ்வளவு கெட்டது பண்றவாள் ஏன் நல்லது பண்றவாள், நல்லது பகவான தொழில் வழிபட ஆரம்பிச்சிருவா? அவளுக்கு வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்கு, யாருமே ஹெல்ப் பண்ணலன்னா பகவான்கிட்ட நம்ம சரணடைய போறா. படத்துல எல்லாம் கூட பாக்குறோம். எனக்கு உன் மேல இது இவ்வளவு நாள் எனக்கு பிலீஃபே இல்லை, ஆனா இந்த மாதிரி ஒரு இக்கட்டான வழியில வந்திருக்கு, அதனால நான் உன்கிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு அமிதாப் பச்சன் ஒரு படத்துல சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கவா பகவான்கிட்ட போவா. வால்மீகி, அஜாமிலா அந்த மாதிரி இருக்கிறவளுக்கு வந்து அவ்வளவு மோசமான காரியங்கள் எல்லாம் பண்ணவா, சூழ்நிலையினால யாரோ நல்லவாளோட காலில் விழுறதுனால அவளுக்கு சொல்லி கொடுக்கறதுனால அவ மாறிடுவா. வால்மீகி பத்தி தெரியும், அவரை வந்து மரா 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 சொல்லிட்டு தான் ராமராமன் வந்துட்டு. உலட்டா நாமு ஜபதா ஜகஜான வால்மீகி பய பிரம்ம சமானா. உலட்டா நாமு ராமர மரா மரான்னு சொல்லிதான் வந்திருக்கிறவர். உலட்டா நாமு ஜபதா ஜகுஜானா வால்மீகி பய பிரம்ம சமானா. அந்த மாதிரி யாரோ அவருக்கு சொல்லி கொடுக்கிற, அவரோட குரு சொல்லி கொடுத்ததுனால வந்திருக்கு. அவர் ரொம்ப பணக்காரன் இருக்கிறோம், சடன்னா ஏதோ ஒண்ணு பெரிய ஆபத்து ஏதோ வந்துட்டு அதுல இருந்து வெளியில வந்தானே பகவான் மேல ஒரு நம்பிக்கை வந்துருது. எல்லாமே நம்மளோட கர்மங்கள்லாம் எப்படி மாறும் அப்படின்னா குரு மேலதான் இருக்கு. குரு தான் நம்மளோட வாழ்க்கையை மாத்த முடியும். பகவான் வந்து நம்ம வாழ்க்கையை மாத்த போறது இல்ல. நம்ம வாழ்க்கையை மாத்துறதுக்கு நமக்கு எழுதியிருக்கிற விதியை மாத்தணும்னா பகவானால தான் முடியும், குருவால தான் முடியும். அந்த மாதிரி குருவை நானும் தான் தேடிருக்கேன், அது வரைக்கும் எனக்கு கிடைக்கல. அதனால்தான் சத்குருவான ஜெகத்குருவான கிருஷ்ணரை நம்ம குருவா நினைச்சுட்டு அவர்கிட்ட இருந்து கத்துட்டு இருக்கலாம், நமக்கு நல்ல குரு கிடைக்கிற வரைக்கும். அனன்யபா, வேற ஒண்ணுமே இல்லாம வெறும் பக்தியில இருக்கிறது, பகவானுக்கு தான் வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஒரு ரொம்ப சுதுராச்சாரம், ரொம்ப கீழ்த்தனமான வேலை பண்றவாள்லாம் சடன்னா இந்த மாதிரி வெறும் அனன்யபாக், அதெல்லாம் தெரிஞ்சுட்டு அனன்யபாக் வெறும் பகவான் மேல சாதுரேவச மந்தவ்ய, அவளை நான் வந்து சாதுவாதான் நினைச்சுப்பேன் அப்படின்னு பகவான் சொல்றார். சாதுவா நான் கருதுவேன் அப்படிங்கிறார். சாதுவா இருக்கட்டும், இல்லாம இருக்கட்டும், நமக்கு வந்து அவளோட யாரா எப்படி இருக்காளோ, அவ எப்படி எப்படி தன்னை காமிச்சுக்கிறாளோ அது மாதிரிதான் நம்ம அவ சாது இல்லை அப்படின்னு நினைச்சுக்கணும். சாது மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு சன்னியாசியா தெரிஞ்சுட்டு
அந்த மாதிரி இருக்கிறவாள் நம்ம சாது அப்படின்னு நினைச்சிருக்கிறோம். பகவான் அப்படி நினைச்சுக்கிறது இல்ல. யாருக்கு அனன்ய பக்தி இருக்கோ என் மேல அவளை நான் சாதுவா நினைச்சுவேன். அவ எவ்வளவுதான் துஷ்கர்மங்கள் பண்ணிட்டு வந்திருந்தாலும், அவ இப்ப கூட அவ இயல்புனால ஏதான் தப்பான காரியம் பண்ணாலும், ஆனா அனன்யமா என் மேல பக்தி வச்சிருந்தா நான் அவளை சாதுவா கருதுவேன். சம்யக் வியவசித்தோ ஹிசஹ. தீர்மானமா அவ பகவான்கிட்ட தான் பக்தி வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவா. கர்மயோகத்திலிருந்து மனசால திருட நிச்சயம் வச்சுக்கிறது. இங்க மனசால இல்ல, அவ தீர்மானமா தனக்குள்ளே வச்சுக்கிறது. தன்னையே அப்படியே கரைச்சிட்டு எல்லாமே பகவான்கிட்ட அனன்யமா இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கிறவா சம்யக் வியவசித்தோ ஹிசஹ. அந்த மாதிரி இருக்கிறவாள நான் சாதுரேவச மந்தவ்ய, அவளை நான் சாதுவாதான் கருதுவேன், ஒரு யோகியாதான் கருதுவேன், அவர் ஒரு ஞானியாதான் கருதுவேன் அப்படின்னு பகவான் சொல்ற. அவ்வளவு அன்பு, அவ்வளவு இது கிளியரா சொல்றார் பகவான். எந்த மாதிரியான அதுக்காக நம்ம இவ்வளவு நாள் தப்பா காரியங்கள் பண்ணிருக்கோமோ அப்படின்னு நினைச்சு நம்ம வருத்த வேண்டாம். பகவான் சொல்ல, நீங்க எல்லாத்தையும் விடுங்க, அதெல்லாம் எந்த மாதிரியான துஷ்கர்மம் பண்ணிட்டாலாம் பரவாயில்ல, அதெல்லாம் எனக்கு பெருசா இல்ல. அதெல்லாத்தையும் விட்டுட்டு என்கிட்ட அனன்யமா என் மேல ஒரு பக்தி வச்சிருந்தேன்னா உங்களை நான் சாதுவா கருதுவேன் அப்படின்னு பகவான் சொல்றார். அதோட எங்களோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன்.